ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெஜ் லஞ்ச் காம்போ தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முதல்ல அரிசியை எடுத்து ஊற வச்சுக்கிறேன். எப்போவுமே சோறு வடிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டோன்னா அரிசி உதிரி உதிரியாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். பொரியலுக்கு கடலைப்பருப்பை ஒரு 50 கிராம் அளவுக்கு ஊற விட்டுக்கிறேன். இது கூடவே புளி கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ நான் வெந்தய குழம்பும் புடலங்காய் பொரியலும் சோறும் தான் வடித்து காமிக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி முதல்ல வச்சுக்கலாம். சோறு வடிக்கிறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு ஸ்டவ்வில் போட்டிருக்கேன். இன்னொரு ஸ்டவ்வில் வெந்தய குழம்புக்கு தேவையான வெந்தய பொடியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயத்தை நல்லா வறுத்துக்கலாம், சிவந்து இருக்கணும். இப்போ வெந்தயம் வறுத்த பிறகு ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ துவரம்பருப்பையும் நான் வறுத்துட்டேன், வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக சீரகம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஆறின பிறகு பொடி பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு பார்த்திங்கன்னா உலக்கி சாப்பாட்டுக்கு தண்ணி கொதிக்க வச்சிட்டு இருந்தேன். தண்ணி சூடாயிடுச்சு, அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா அரிசியை உலையில் போட்டுடுறேன். அடுத்த ஸ்டவ், அதாவது அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா சட்டி வச்சு குழம்பு ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முதல்ல நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் காய்ந்த பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. இது வெந்தய குழம்பு தான், நம்ம வெந்தய பொடியும் சேர்க்க போகிறோம். அதனால் வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இது கூடவே நல்லா நிறைய பூண்டு, நல்லா ஒரு 20-25 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணுங்க. இந்த குழம்புக்கு வேறு எந்த காய்கறியும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறும் வெங்காயம், தக்காளி, புளி கரைசல் தான். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அது வதங்கிறதுக்குள்ளே புளியை நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம், அதை கரைச்சி புளி சாறு எடுத்துக்கலாம். இது கூடவே உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுப்போம். இந்த குழம்பு கரைசலை ரெடி பண்ணிவிட்டு வெந்தய குழம்பு வைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னா அது கூட இப்போ இதை சேர்க்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா குழஞ்சி இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு கரைசலை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வதங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம உப்பு சேர்த்துட்டோம், அதனால் குழம்பு கரைசலில் உப்பு சேர்க்க வேணாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கூடுதலாக தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. வெந்தய குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி கூடுதலாக இருக்கணும். வெந்தய பொடி சேர்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக குழம்பு நல்லா திக்காயிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா ஆறிடுச்சு. அதை பொடி பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சிலையும் போட்டு பொடி பண்ணிக்கலாம், இல்லை அம்மி இருந்ததுன்னா அம்மிலையும் போட்டு பொடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இடிக்கல்லையும் போட்டு நீங்கள் பொடி பண்ணிக்கிங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துருக்குறோம், நிறைய செய்கிறப்ப வேணால் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம்தான் பார்த்திங்கன்னா வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன், அதனால் அதை இடிக்கல்லையே போட்டு இடித்து எடுத்தாச்சு. அதுக்குள்ளே பாருங்கள், சாப்பாடும் வெந்துருச்சு. இந்த சைடு குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சாப்பாடை பார்த்திங்கன்னா வடித்தட்டு போட்டு வடிச்சிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சிட்ருக்கு, இன்னொரு ஸ்டவ் காலியாக தான் இருக்குது. இப்போ நான் பொடி பண்ணிட்டேன். குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இந்த பொடியை சேர்த்துக்கலாம். பொடி சேர்க்குறப்ப சிம்மில் வச்சுக்கிங்க. இந்த பொடியை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு, அதிகபட்சமாக 10 நிமிஷம், இல்லைன்னா 5 நிமிஷத்துலேருந்து 6-7 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். சிம்மில் அப்படியே விட்டுடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் புடலங்காய் தாங்க எடுத்துருக்கிறேன். இது வெயில் காலங்க, அதனால் நீர் காய்கறிகளாக செஞ்சால் தான் உடம்புக்கு நல்லது. இப்போ புடலங்காவை கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் லேயரை சீவி எடுத்துருங்க.
வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு நான் ஏற்கனவே ஊற விட்டு தான் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், குழம்பு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசியாக கொத்தமல்லி தழைகளை தூவி நம்ம இந்த குழம்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சோறும் நம்ம வடிச்சிட்டோம். இப்போ கடைசியாக பொரியல் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இது கூட இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். புடலங்காய் 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் செஞ்சு காமிக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கணும், ரொம்ப சிவந்து வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ புடலங்காவை சேர்த்துக்கலாம். புடலங்காவை சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணுங்க. புடலங்காயில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊறும். அதனால் தெளித்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே விட்டுடுங்க. அதுக்குள்ளே நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சிருக்கோம். இப்போ இந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது முழுசாக மைய அரைக்கக்கூடாது. நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கிங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போ நான் காய் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். காய் பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்திருக்கு. பார்க்குறப்பவே தெரியும். நீங்கள் டவுட்டாக இருக்குன்னா கையில் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இப்போ காய் வெந்துருச்சு. நான் அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்பப்போ நடுவில் மிக்ஸ் பண்ணியும் விட்டுக்குங்க. ஏன்னா கடலைப்பருப்பு சேர்க்குறப்ப கண்டிப்பாக அடி பிடிக்கும். அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா அடிக்கடி கிளறி விட்டுக்குங்க. நீங்கள் எண்ணெய் சேர்க்குறப்பவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் கடலைப்பருப்பு சேர்க்குறப்ப அந்த எண்ணெய் எல்லாத்தையும் கடலைப்பருப்பு சக் பண்ணிக்கும். சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக உதிரியாக புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டோட்டலாக நம்ம சமையலையும் முடிச்சிட்டோம். சோறு வடிச்சிட்டோம், குழம்பு வச்சிட்டோம், பொரியலையும் செஞ்சாச்சு. இதுதாங்க சிம்பிளான லஞ்ச் காம்போ நம்ம வீட்டில். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வெயில் காலம். ஸோ வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகளை பார்த்து சூஸ் பண்ணி சமையல் பண்ணுங்கள். அப்போ தாங்க வெயிலேருந்து வரக்கூடிய பிரச்சனையை நம்மளால் சமாளிக்க முடியும். வெந்தய குழம்பு, வெந்தயம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி புடலங்காயும் நீர் காய்கறி. கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தை நம்ம சமாளிக்கணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் காய்கறிகளை பார்த்து சூட்டை தணிக்கிற மாதிரி வாங்கி செஞ்சோன்னா உடம்பு தாங்கும். நம்மளும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சம்மரை சமாளிக்க முடியும். அது சரிங்க, இந்த குழம்பு பொரியல் பிடிச்சிருக்கா? சமையல் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெந்தய குழம்பை 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையை சொல்லணுன்னா வச்ச அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாய்.